ஹலோ சோல்ஜர்ஸ். ரீசெண்டாக நம்ம வந்து ஏடிடி சைடில் இருக்குது உருட்டு மூவின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. படம் வேற மாதிரி இருக்கிறா இது. என்ன காமெடியாக பண்ணால் நம்மளே வந்து யூடியூப்ல ஓடிடியில் விடும்போது பல பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பைரசியில் பார்த்துருக்கீங்க. கஷ்டப்பட்டு படம் போட்டு படம் எடுத்தா இப்படி பைரசியில் படம் பார்க்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அவ காமிச்சா நீங்க ஏன் பார்த்தீங்க? ஸோ எங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த உருட்டு மூவியை பற்றி கிடையாது, ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் விசஸ் பைரசி அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த பைரசி சைட்ஸுக்கும் உள்ள சண்டைகள் தான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஓவராக பேசாமல் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. யார் இவரு? ரொம்ப நாள் கட்சி வீடியோ போட்டா யார் பாடி தம்பின்ட்டு கமெண்ட் பண்றீங்க. ஹலோ சோல்ஜர்ஸ். யார் சார் வரே? 2 வாரம் வீடியோ போடலாம் மறந்துங்களா என்ன? நான் தான் கேட்க ஞாபகம் இருக்கா இல்லையா? No you can. Think. நான் கலகாசாமி. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா. ஓகே, ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கலகாசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ஆர்ஜின் ஆஃப் ஓடிடி அண்ட் பைரசி. பைரசி முதல்ல வந்துச்சா ஓடிடி முதல்ல வந்துச்சா அப்படின்னா பைரசி அப்படின்ற விஷயம் தான் ஆரம்பத்திலே இருக்கு. ஆனால் இந்த ஓடிடியை வந்து பற்றி தெளிவாக பார்ப்போம். ஓடிடி சரியா சொன்னா அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸை முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான். 1998 நெட்ஃப்ளிக்ஸ் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸை முதல்ல கொண்டு வந்தது 2007 தான். சரியா சொன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆன்லைன்லேயே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் தான் ஆரம்பிக்கல. அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த டிவிடியை வந்து ரெண்டலுக்கு வர்ற ஒரு சைட்டை தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த டைம் வந்து இன்டர்நெட் இல்லாம பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஊர்ல பல முக்கியமானங்களை வந்து கடை போட்டிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து காசு கொடுத்து ரெண்டுக்கு வந்து படத்தை வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல இருந்த இந்த விஷயத்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த டைம் வந்து உங்களால ஒரு படத்தை அப்படியே உட்காந்து ஆன்லைன்ல பார்க்க முடியாது. அப்ப இருந்த இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஒண்ணு உங்களால வந்து ஒரு போட்டோவை பார்க்க முடியும், இல்ல அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். டவுன்லோட் பண்றதுக்குள்ளேயே வந்து வெடிச்சிடும். பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருது. சரியா அந்த டைம் தான் இவங்க வளர்ந்த மாதிரியும் இன்டர்நெட் ஸ்பீடும் வளர ஆரம்பிச்சிருது. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு வளர இவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பண்ணா, நீங்கள் வந்து எங்கள் சைட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சீரியாக ஒரு ரெண்டுக்கு எடுக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட எங்கிட்ட கொடுத்து விட்டு எங்கிட்ட எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு புது விதமாக ஒரு விஷயத்த வந்து நெட்ஃப்ளிக்ஸாக கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்தது. எதுக்கடா ஒவ்வொரு படத்தையும் காசு கொடுத்துக்கிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட காசு கொடுத்துக்கிட்டு மொத்த படம் பார்த்துலாமே அப்படின்ட்டு வந்து மக்கள் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸை வர ஆரம்பிக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, இது கூட சேர்ந்து இந்த ஓடிடி அப்படின்ற விஷயம் வந்து அப்போ தான் உருவாகுது. நெட்ஃப்ளிக்ஸோட இந்த வியாபாரத்தை பார்த்தோம், வியாபார வளர்ச்சியை பார்த்தோம். இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது, நம்மளும் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு HBO, அப்புறம் வந்து இந்த பிரைம், அப்புறம் இந்த ஹூலு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஓடிடிஸ் காலப்போக்கில் வந்து வளர ஆரம்பிச்சிருது. இது பெரும்பாலும் நம்ம ஊர் மக்களால் யூஸ் செய்யப்படலை. சொல்ல அப்படின்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்கள்ட்ட தான் வந்து இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து சின்னி கூட பார்க்கல. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு எதில் எதுக்கு காசு? இது உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் அதிகம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்ட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து போய் சேர இல்லை. ஏன்னா வந்து இந்தியாவில் இன்டர்நெட் கனெக்ஷன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இருந்துச்சு. பட் ஓடிடி நம்ம ஊருக்கு பழகப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தேட்டருமே வந்து இழுத்து மூட்டாங்க. அதனால வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு வந்து தேட்டர் ஒன்று கிடையாது. சரியான டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடின்ற விஷயம் தான் வந்து கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்குது. சரியா சொல்லலாம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்பலாம் காத்துக்கிட்டு சில படங்கள் ஓடிடியில் விட போகிறோம் அப்படின்ட்டு ஓடிடின்ற விஷயத்த வந்து பெருசாக பூதகமாக ஆக ஆரம்பிச்சுது. நம்ம சூர்யாவோட சூரிய போட்டு படம், சூர்யா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட திரைப்படம் தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாதனால ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே தேட்டர் பல பேர் வந்து எதிர்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க போராட்டம் பண்ணி அதை வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி விட்டாங்க. அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவோட சூரிய போட்டு படம் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருது. அமேசான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அமேசான் பிரைமை ட்ரை பண்ணாதவங்களும் இன்ஸ்டால் பண்ணாதவங்களும் ஏன் சுய ரசிகர்களும் பல பேர் வந்து அப்போ தான் வந்து அமேசான் பிரைமுக்கு காசு கட்டி அந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலான படம் ரொம்ப அருமையாக இருந்ததுனால அந்த படம் வந்து ஓடிடிலேயே பயங்கரமான வியூஸ் அளிச்சு பயங்கர வரவேற்பை அந்த
படம் வந்து பெற்றுருது. ஸோ இதன் பேர் தான் வந்து பல பேருக்கு ஓடிடி மேலே வந்து கவனம் வர ஆரம்பிச்சுது. அதன் பிறகு ஓடிடியில் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆயிருது. சில படங்கள் வரவேற்பும் சில படங்கள் வெறுப்பும் ஏற்பட்டிருந்தாலும் அதன் பிறகு தான் ஒரு மிகப்பெரிய ரூமுல வந்து கவனம் ஆரம்பிச்சுது. என்ன பண்ணா நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் மாஸ்டர் ரிலீஸ் ஆகிற டைமில் தேட்டர்லாம் மூடி இருந்தனாலையும் அது மட்டும் வந்து 50% ஆக்குப்பசின்றதுனாலையும் ஆக்குப்பசி இதுவும் ஒரு பசிதானப்பா. அதாவது கோவிட் டைம் இருந்தனால 100 சீட் இருந்துச்சுன்னா வெறும் 50 சீட்டை மட்டும் வந்து தெளித்திலேயே உட்காந்துக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்ல. ஸோ இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர் இழுத்து மூடி வச்சிருந்தாங்க. சின்ன ஒரு காலத்தினால மாஸ்டர் படம் வந்து ஓடிடியில் வரப்போகுது, அது நெட்ஃப்ளிக்ஸ் வரப்போகுது, அதுவும் வந்து இத்தனை கோடி வலை பேசிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சில வந்து நெட் ஸ்பீச் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக அந்த படம் வந்து தேட்டரில் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த குவாரண்டைனுக்கு அப்புறமா தான் ஓடிடி அப்படின்ற விஷயம் பல பேர் யூஸ் செய்யப்பட்டிருந்தது, நம்ம ஊரில் வர ஆரம்பிச்சுது. பட் இது பழக்கமாகறதுக்கு இன்டர்நெட்டும் நெட்டு ஸ்பீடு மட்டும் காரணம் கிடையாது. இன்னொருத்தரம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் தான், அதுதான் வந்து பைரசி. தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் புது படத்தை வந்து அப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில படங்களை வந்து இந்த கேம்ப் எடுத்துட்டு அதோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி போக முடியுமா? டீடைல்ஸே தெரியலையே. இது வந்து பல வருஷம் வந்துட்டு இருந்துச்சு. இன்டர்நெட் வந்து பயங்கர ஸ்பீட் ஆரம்பிக்க பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிடிலாம் வாங்காம டேட்டா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து பேர் டு பேர் டொரண்ட்ல கொடுக்கறதுனால ஏகப்பட்ட பேர் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. எவனா ஒருத்தன் காசு போட்டு டவுன்லோட் பண்ணுவான், மற்ற என்ன பண்ணா பண்ணா மச்சா ஷாரிட்ல அனுப்பிச்சுடுறா அப்படின்ட்டு ஷாரிட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த சைட் வந்து நடக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து லாஸ் ஏற்பட்டுருது. காரணம் அப்படின்னா நீங்க ஓடிடில படம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடத்துற கம்பெனி வந்து அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு காசு ஊத்துறோம். பட் இந்த மாதிரியான சைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க, ஓசிலாம் பணம் கட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த கிரியேட்டருக்கு வந்து அந்த காசே போகாது. பட் எண்ட் யூசரான மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 காசு கட்டினாலே போதும் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரதுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு அந்த டைம். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதன் பிறகு பழக்கமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தமிழ் ராக்கர்ஸை பார்க்க நிறுத்திட்டு அப்படியே வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அது நஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் எந்த யூசரான மக்களுக்கு இதனால நல்லதா கெட்டதா பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க நல்லது தான். காரணம்னா வந்து வெறும் இன்டர்நெட்டுக்கான காசை மட்டும் கட்டினா போதுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கும் அவங்க வந்து காசு கட்ட தேவை கிடையாது. டவுன்லோட் பண்ணிட்டு எப்போ நீங்க வந்து படத்தை பார்த்துக்கலாம். பட் இது என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் காலப்போக்கில் அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் ஓடிடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற சைட் வந்து கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. தினம் காலமே போயிடுது. இதுக்கு ஒரு மக்கள் கூட்டமும் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. என்ன ப்ரோ ஓசியில் கொடுக்குறாங்க எப்படி ப்ரோ கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் தான் வந்து முக்கியமான காரணம் இருக்கு. இது என்னதான் ஓசியில் கொடுத்தாலும் இது நீங்கள் படம் பார்க்கறதுக்கு வந்து சில பல வேலையில் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் படம் எத்தனை அப்படின்ட்டு சில பல சைட்டில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பலான மேட்ரு வந்து உங்கள் பிசி வந்து புகஞ்சிரும். அதாவது வைரஸ் வந்துடும், மாலர் அட்டாக் ஆகிடும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் டேட்டா தெஃப்டிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த மாதிரி சைட்ஸ்ல இருக்கு. இது டோரண்ட் மூலமா ஒர்க் பண்ணுது அப்படின்றதுனால திடீர்னு வந்து சீட்ஸும் பர்ஸும் கிடைக்கல அப்படின்னா அந்த படத்தை அவங்களால பார்க்கவே முடியாது. வருஷ கணக்கில் உட்காந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு கிடக்கும். ஸோ இந்த மாதிரியான பல ட்ரிக்ஸ் எல்லாம் வேலை பார்க்க வேண்டிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து பரிசு இருக்கிறது. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பட் இதே நீங்க ஓடிடி பார்க்க வந்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணி ஓடி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டியிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து எப்போ வந்து ஆன் பண்ணாலும் முக்கியமாக டிவி லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டக்குனு ஹோம் பேஜ் வரும். இது நல்லா இருக்கா புதுசாக வந்துருக்கா கிளிக் பண்ணுவோம். பார்த்தா டக்குனு படம் வந்துடும். உங்ககிட்ட நல்ல இன்டர்நெட் இருந்தாலே போதும், நீங்க வந்து படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் குடும்பம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த படத்தை உட்காந்து பார்த்துக்கலாம். நாட் ஒன்லி திஸ் மூவி எந்த மூவியாலும் பார்க்கலாம். இது மட்டும் சில ஓடிடிகளே வந்து டவுன்லோட் பண்ற அவசியம் இருக்கு. உங்களுக்கு வேணா டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த படத்தை நெட்ல டைம்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் வந்து அந்த பக்கம் வந்து தாவிட்டாங்க. என்னப்பா ஆத்திரவசம் கண்டிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? ஏன்னா வந்து ஓடியில் பார்க்கறது தான் வந்து லீகல், பைரசியில் பார்க்கறது ரொம்ப இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதானா ப்ரோ, இனிமேல் பைரசி வராதா ப்ரோ, பைரசிக்கு அப்புறம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னா இதில் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கு. பைரசி விசஸ் ஓடிடி. ஓகே, ஓடிடி வந்துருச்சு. மக்கள் வந்து இனிமேல் வந்து திருடு படலாம் பார்க்க வேணாம், அஃபிஷியலாக வந்து ஜெனுவனாக இருப்போம் அப்படின்னு ஓடியில் பார்க்குறாங்க அப்படின்ட்டு வந்து மக்கள் மாறிக்கிட்டு இருந்தாலும் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதும் கேள்விகள் தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஓடிடி பிளாட்ஃபார்மே தான். பைரசி அழிக்கிறதுக்கு காரணம் ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பைரசி வளர்க்குறதுக்கும் இதே ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் காரணமாக இருக்குது.
பாஸ் என்ன பாஸ் குழப்பறீங்க எடிட்டர் தெளிவாக சொல்கிறேன் கேளு. இது காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஏதோ 2 இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ அவைலபிலிட்டியில் இருக்கிறது தான் காரணம். உதாரணம் சொன்னால் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு படம் வாங்கணும்னு ஆசை, இதுனா வீராட்சை ஆசை மாதிரி வச்சிங்களேன். அது என்ன சொல்லுது, ஹாட்ஸ்டாரில் அந்த படம் இருக்குது போய் பாரு அப்படின்னு சொல்லுது. நான் போய் ஹாட்ஸ்டாரே படம் வாங்கலாம்னு போகிறேன். போன உடனே ஹாட்ஸ்டார் வந்து காசு கட்ட சொல்லுது. அதான் 1 மாதத்துக்குலாம் கிடையாது, 1 வருஷத்துக்கு கட்டு அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே கட்டுவோமே அப்படின்ட்டு 1 வருஷத்துக்கு கட்டிடுறேன். கட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொன்று தோணுது, இன்னும் வந்து யாருக்கு யாரோ படம் பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. தலைவன் சாம் ஆண்டர்சனோட படம். கூகுள் என்ன சொல்லுது, இந்த படம் ஹாட்ஸ்டாரில் இல்லை, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போகிறேன். அங்கே போன உடனே அவன் என்ன கேட்குறான், எனக்கு மாதத்தில் காசு கொடு அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே முன்னாடி ஒன்று தானே அப்படின்னு கட்டிடுறேன். எனக்கு மறுபடியும் இன்னொரு படம் பார்க்க ஆசை இருக்குது. அதை போய் தேடினா அந்த படம் வந்து 2த்துலையுமே கிடையாது, தன்னேஸ்வர் பாரு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணோம், இவருக்கு 250, அவருக்கு 250, இவருக்கு 250 அப்படின்ட்டு மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? மாசம் 15,000 10,000 சம்பாதினால எப்படி இதெல்லாம் பாசிபிலிட்டி ஆகும்? அப்படியே வந்து அதிகமாக சம்பாதிச்சாலும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒருத்தன் வந்து மாசத்துக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியுமா? இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் சில பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அதே சில படங்கள் இருக்கும், அவன் வந்து 2க்கு தான் கொடுப்பான், இந்த 100 ரூபாய் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கடை சொல்கிறாங்க. அதுவும் வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதத்துக்கு கட்டு, அப்புறம் 1 வருஷத்துக்கு கட்டு நான் வந்து வெயிட் பண்ணிருக்கோம் எனக்கு பிடிச்ச படம் 1 ரூபா வரதா அப்படின்ட்டு. இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சில பேர்கள் சில விஷயங்களுக்கு பிடிக்கும். உதாரணம் சொன்னால் வந்து ஹாட்ஸ்டாரில் இந்த HBO கண்டென்ட்டும் WB கண்டென்ட்டும் சில இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து காசு கட்டிடுறேன். திடீர்னு சொல்லாம இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வந்து தூக்கிடுறாங்க. நான் காசு கட்டினா அதுக்கு தானே எல்லாம் எங்கே போச்சு அப்படின்ட்டு நம்ம தவிர்க்கிற நேரத்தில் புதுசாக ஜியோ அப்படியே கடை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் அங்கே காசு கட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பக்கம் தான் காசு கட்டினேன், இப்போ அது இங்கே இல்லை அப்படின்ட்டு பக்கத்து கடைக்கும் போய் நான் காசு கட்டணுமா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம்லேயே சில படங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்காம காட்டுவாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இது இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, இப்போ ஹீரோஸ் நமக்கு போய் காசு கட்டுவா அப்படின்னு வானுங்க. ஏண்டா உங்ககிட்ட காசு கட்டாங்கன்னா அங்கே போய் பணம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இஷ்டத்துக்கு வர்றதுனாலையும் குறிப்பிட்ட சில கண்டென்ட்ஸ் அங்கே இங்கேன்னு மாட்டுறதுனாலையும் சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் ஏகப்பட்ட அமௌண்ட் வாங்குறதுனாலையும் பரிசு விஷயத்தை மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரே இடமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 1 மாசத்துக்கு காசு கட்டு, 1 வருஷத்துக்கு காசு கட்டு என்ன போ அப்படின்னா ஒரு மனுஷன் எத்தனை பேர் தான் காசு தருது? எங்கடா ஒரு நம்பு கிடையாது, காசு கிடையாது, விட்டு கிடையாது, காசு இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களால பரிசு அப்படின்றது இப்போதைக்கு அழியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க பைரசி இருக்குமா இருக்காதா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், அப்புறம் ஹூலு மூல இல்லை, அப்புறம் வந்து ஹாட்ஸ்டாரு, அப்புறம் ஆஹா ஓடிடி, அப்புறம் வந்து ஹீரோஸ் நவ், அப்புறம் ஜியோ சினிமாஸ், அப்புறம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏகப்பட்ட ஓடிடி இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் காசு கட்டினாதான் நான் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்க முடியும், என்ன படம் தான் பார்க்க முடியும் அப்படின்னா நான் சம்பாதிச்ச காசே பத்தாது. எஸ்ஆ சில பேர்கிட்ட வந்து கடன் வாங்க நிலைமை ஆகிவிடும். ஹலோ பாஸ் எடிட்டர், என்னையா பாஸ் சம்பளம் பத்தல பாஸ், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு கொடுங்க. எடிட்டர், போன மாதம் ஏற்றி கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க, இன்னும் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், வேணா கடன் கொடுங்க பாஸ், அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்றேன். எடிட்டர் என்னையா இப்படி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓடிடி ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். இது மட்டும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு ஐடியாஸ் இருக்குது கிடையாது. ஏன்னா சொன்னால் வந்து முன்னாடி பல சைட்டு இப்போ வந்து டெலகிராம் அப்படின்ற பிளாட்ஃபார்மை இப்போ வந்து ஒரு பரிசீலனை பிளாட்ஃபார்ம் மாற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து சில இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேஜஸ் இருக்கும், மீம் பேஜஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வர படம்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபோட்டோலாம் போட்டு HD பிரிண்ட் வந்து விட்டது, டெலகிராம் குரூப்பை செக் செய்யும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பாடுங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நீ பண்றது பைரசியா, அதுவே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க. HD பிரிண்ட் விடுறா என்ன, நீ என்ன ஓடிடியா வச்சிருக்க? ஓடிடிக்காரன் நிலவரம் பண்றது இல்லை, நீ என்ன உட்காந்து நிலவரம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் காமெடியா பண்ணா இவன் வந்து பைரசி பண்றது. இவன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, இவங்கிட்டே போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து என் படத்தை ப்ரொமோஷன் பண்ணி கொடு அப்படின்ட்டு. அதுக்குண்டான கமிஷனை கையோட வாங்கிட்டு போ. ஓடில படம் போட்டு போயிருப்பேன், இவன்கிட்ட ப்ரொமோஷன் பண்ணிட்டு படம் போறதுக்குள்ளேயே இவன் டவுன்லோட் பண்ணி இவன் டெலகிராம் குரூப் போட்டு வச்சிருவான். நல்லா அசந்து தூங்குனேன், அப்புறம் படம் வர்றது அவ்வளவுதான். திருடங்கிட்டே ப்ரொமோஷன் பண்றீங்க, ஏதாவது நியாயமா? நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைரசி அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாமலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து பின்னி பழஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா பைரசி அழியுமா அப்படின்னா பைரசி எந்த காலத்துலையும் அழியவே அழியாது. ஓடிடி வேணால் வந்து அடுத்து வராது ஒரு டெக்னாலஜி வளரும் பொழுது இது காலாவதியாகும். பட் அதுலேயும் வந்து புதுசாக டெக்னாலஜி வந்தாலும் அதுலேயும் புதுசாக பைரசி அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆன் த டாப்பில் அதாவது ஓடிடியில் எந்த படத்தை முதல்ல
ஃபாலோ பார்த்தீங்களோ அதை வந்து காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பைரேசியில் பார்த்த படத்தையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன எதுவும் நான் படி தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைரேசியை பற்றி அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. இதை வந்து வரும் நாட்களில் வந்து அப்லோட் பண்ண முயற்சி செய்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.